அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான கணநாத நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் பழம்பெரும் புகழ்பெற்ற சிவத்தலமான சீர்காழியில் பிறந்தவர். சீர்காழியில் வாழ்ந்த மறையோர்களுக்கு கற்பிக்கும் குருவாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் விளங்கினார். இவரது இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் கணநாதர் என்றே எல்லோராலும் அழைக்கப்பட்டார். இவர் அந்தணர் மரபில் தோன்றியவர். அந்த மரபுக்கு ஏற்றவாறு சீர்காழி தோணியப்பரை சிவாகம விதிப்படி முறைப்படி வழிபட்டு வந்தார். மேலும் திருக்கோயிலுக்கு பல வகையான தொண்டுகளை செய்து வந்தார். திருக்கோயில், நந்தவனம் மற்றும் தெப்பம் முதலியவற்றை பாதுகாத்து அவ்வப்போது செப்பனிட்டு சிறப்பாக பராமரித்து வந்தார். தம்முடைய வாழ்நாள் பணியாக கொண்டு அவற்றை திறம்பட செய்தும் வந்தார். மேலும் அவர் திருக்கோயிலிற்கு திருத்தொண்டு செய்ய விரும்பி வந்தவர்களை அவரவர்களுக்கு ஏற்றவாறு தொண்டு செய்யும் வழிமுறைகளை கற்பித்து சிறப்பாக அந்த தொண்டினை நிறைவேற்றவும் செய்தார். உதாரணமாக, நந்தவன பணி செய்பவர்களுக்கு எவ்வாறு செடி கொடிகளை பாதுகாத்து வளர்ப்பது என்பதை கற்றுத்தந்தார். பூக்களை பறிக்கும் முறையையும் அந்த பூக்களை மாலையாக தொடுக்கும் பணியையும் சிலருக்கு கற்றுக் கொடுத்தார். திருமஞ்சன பணி செய்பவர், இரவும் பகலும் ஆலயத்தில் மெழுகுபவர், திருவிளக்கு ஏற்றுபவர், திருமுறைகளை எழுதுபவர் மற்றும் அந்த திருமுறைகளை ஓதுபவர் ஆகிய பல வகை தொண்டர்களுக்கும் முறையான பயிற்சிகளை தந்ததோடு அவர்களை அச்செயலில் சிறந்து விளங்கும்படி ஊக்குவித்தார். இதனால் கணநாதரை சுற்றி எப்பொழுதும் தொண்டர் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இறை வழிபாட்டின் இனிமையை உணர்ந்திருந்த அவர் இல்லறத்தின் இனிமையையும் தனிமையையும் நன்கு உணர்ந்திருந்தார். வள்ளுவன் வகுத்த இல்லற நெறியை நன்கு உணர்ந்து மனையாளோடு கருத்துருமித்து வாழ்ந்து வந்தார். அவருக்கு சீர்காழியில் தோன்றிய ஞான கொழுந்தான திருஞான சம்பந்தரிடம் அளவற்ற பக்தி உண்டாயிற்று. அவர் ஞான சம்பந்தரின் திருவடிகளை போற்றி வணங்கி வந்தார். தொண்டருக்கு தொண்டராகவும் தொண்டர்களுக்கு நாதராகவும் ஞான சம்பந்தர் பக்தராகவும் வாழ்ந்த இந்த பெருமான் சிவனாரின் திருவருளால் திருக்கேளை அடைந்து கணநாதராகும் பதவி பெற்று சிறப்படைந்தார். இறைவன் மற்றும் அடியவர்கள் பால் கொண்டிருந்த பேரன்பின் காரணமாக கைலாயத்தில் சிவகணங்களின் தலைமை பதவியை இறையருளால் கிடைக்கப் பெற்றவர். இறைவனின் அருட்பேறு பெற்றதோடு 63 நாயன்மார்களிலும் ஒருவரான சிறப்பினையும் பெற்றார். சிவனடியார்களுக்கு சிவத்தொண்டு செய்தும் சிவத்தொண்டுகள் புரிய பக்தர்களுக்கு கற்றுத்தந்த கணநாத நாயனார் சிவபெருமானோடு ஐக்கியமானது பங்குனி மாத திருவாதிரை நட்சத்திரம். ஆண்டுதோறும் கணநாத நாயனார் முக்தியடைந்த நாளான பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இவரது குருபூசை நாள் சீர்காழியில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இவரது குருபூஜை தினத்தன்று எல்லா சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது. கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன், கணநாத நாயனார் திருவடிகள் போற்றி, அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி.